வெல்கம் டு தி டிஎன் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சிம்பிளான டேஸ்ட்டான இறால் கிரேவி. அதுக்கு வந்து மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு தக்காளியை நறுக்கி எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துக்கிறேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து நறுக்கி சேர்த்துக்கிறேன். அடுத்து வந்து ஒரு 5லேருந்து 6 பட்டை வத்தை சேர்த்துக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். நான் ஆல்ரெடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கனால அதை சேர்த்துட்டேன். நீங்கள் இஞ்சி பூண்டு தனித்தனியாக கூட சேர்த்துக்கிறலாம். ஒரு சில்லு வந்து தேங்காவை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். இதை வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போ வந்து ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாகட்டும். சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கிடுவோம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே பொரியட்டும். பொரிஞ்சதும் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிடுவோம். நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விட்டுக்கலாம் பச்சை வாசம் போகிற வரைக்கும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. வந்து இறால் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ வந்து தேவையான அளவுக்கு வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கிடுவோம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக விட்டுக்கிறலாம். அப்போ தான் அந்த இறால் வந்து சுருண்டு சுருண்டு வந்தால் தான் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுக்கிறலாம். கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். ரொம்ப சிம்பிளான டேஸ்டான இறால் கிரேவி வந்து